GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. 3 செகண்டோ 1 செகண்டோ 1/2 செகண்டோங்க அவருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அவர் பொருளை பயன்படுத்துறீங்க. அப்போ கட்டாயமாக கேட்பார். அதில் என்ன? நயன்தாராவை பொறுத்த அளவுக்கு கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை தான் அவங்க. தனுஷை எந்த அளவுக்கு கேவலமாக அந்த சமூகத்தில் பிரதிபலிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவரும் ஒரு காலத்தில் நயன்தாராவை காதலித்தவர் தான், நயன்தாராவும் தனுஷை காதலித்தவங்க தான். இப்போ விக்னேஷ் சிவன் நயன்தாரா லைஃப்குள்ளே வந்தாரோ அன்னையிலேருந்து ஒரு வெஞ்சன்ஸோடவே இருந்தார் தனுஷ். அப்போ தனுஷ்க்கு அவ்வளோ கெட்டன இருக்கு? நிச்சயமாக இருக்குங்க. இன்னைக்கு நயன்தாரா வச்சு படம் எடுக்கிற எல்லாருமே நிம்மதியாக எடுக்கிறாங்களான்னா இல்லை. அது எவ்வளவு பெரிய திமிரு. தனுஷும் நயன்தாராவை மீட் பண்ணும்போது உனக்கு என்ன வேணும் கேளு, படம் இவ்வளோ பெரிய ஹிட்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் கேட்குறத நீங்கள் செய்வீங்களான்னு அவங்க கேட்குறாங்க. சரின்னொன்னே இந்த படத்தில் பணியாற்றிய உதவி இயக்குநர்களுக்கு ஆளுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்கன்றாங்க. பைக் வாங்கி கொடுத்தாரு. ஐஸ்வர்யா தனுஷ் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்து நிற்கிறாங்களே, இதுக்கு ஆரம்ப விதையே நயன்தாரா தான். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிங் டிவி. ஸோ இன்னைக்கு நம்ம காணொலியில் நம்ம கூட த ஃபேமஸ் வலைபேச்சு அந்தனன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக இந்த தனுஷும் நயன்தாரா இவங்க 2 பேத்துக்குள்ளே என்னதான் சார் மோதல்? தனுஷ் நயன்தாரா ஆக்சுவலாக நீண்ட கால பிரச்சனை அது. எப்போ விக்னேஷ் சிவன் நயன்தாரா லைஃப்குள்ளே வந்தாரோ அன்னையிலேருந்து ஒரு வெஞ்சன்ஸோடவே இருந்தார் தனுஷ். ஸோ அதனுடைய விளைவு தான். அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு மிகப்பெரிய நடிகையை திருமணம் செய்து உள்ளதை யாருமே விரும்ப மாட்டாங்க. சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் யார் வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர் இவ்வளோ பெரிய ஸ்டாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு ஏன் தனுஷ்க்கு காண்டாவது? அப்படிதாங்க இருக்கும். அதுதானே சினிமா, அதுதானே மனித மனம். நீங்கள் எல்லாருமே பெரிய புத்தனும் இயேசுவும் கிடையாது, இல்லை, ஒரு ஹியூமன் நேச்சர் தானே அது. ஸோ அதனால் தன்னோடு நெருங்கி பழகிய ஒருத்தரை திடீர்னு நேற்று வந்தவன் அப்படியே கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டானேங்கிற ஒரு கோபம் இருக்கும்ல. அது மட்டும் இல்லை, அவர் தயாரித்த படத்தில் இவங்க 2 பேரும் நடந்து கொண்ட விதம்னு ஒன்று இருக்குது. ஸோ அது அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணிருந்துச்சு. அதுக்காக ஒரு சந்தர்ப்பம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தார் அவர். அந்த சந்தர்ப்பத்தை இவங்களாம் ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த திருமணத்தை அவங்க நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்து ஒரு தொகை வாங்கணும் அப்படின்னு நினைக்காம இருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது. அவர்கிட்ட போய் அவங்க நிற்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? அதை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 18 கோடி ரூபா இங்கேருந்து அவங்க வர வேண்டிய ஒரு சூழலில் தான் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் கேட்கும்ல. இப்போ நீங்கள் உங்கள் கல்யாணம் நீங்கள் கொடுக்குறீங்க, அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, எதையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அது எப்படி ஒரு 1.5 மணி நேரம் பேக்கேஜாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்ல. அப்போ நான் இந்த படத்தில் நடித்தேன், இந்த படத்தில் தான் எங்களுக்கு காதல் வந்துச்சு, இந்த காட்சியில் தான் நாங்கள் ஒருத்தர் விரும்ப ஆரம்பித்தோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. அப்போ சொல்லும் பொழுது இந்த படத்தினுடைய காட்சிகள் எல்லாத்தையுமே அதில் பயன்படுத்த வேண்டிய சூழல் வருது. அப்போ கூட அவங்க நேர்மையாக தனுஷை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வேணும், நீங்கள் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே வேறு. அங்கேயும் குறுக்கு வழியாக போகிறாங்க அவங்க. அவர் தனுஷோட மேனேஜரை பிடிச்சி ரொம்ப கேஷுவலாக பேசி அப்படி நைஸாக வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, தனுஷ் அதுலேருந்து தப்பிச்சிட்டாரு, உஷாராயிட்டாருன்னொன்னே நான் தனுஷை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நயன்தாராவே பேசுகிறாங்க. அவர் எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அவர் இந்த விஷயமா பார்க்கணும், முடியாதுன்னு சொல்லிடு அப்படிங்கிறாரு. இல்லை அவங்க பேசணுமா, உங்கள்கிட்ட பேசணுமா, ஒரு டைம் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னு தொடர்ந்து மேனேஜர் சொல்ல ஒரு கட்டத்தில் சரி ரைட்டு வர சொல்லுவாங்களே அப்படின்னுறாரு. அங்கே நடந்தது தான் இன்னொரு ட்விஸ்ட்டு. நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன், அவரை எங்கள் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கன்னாங்களா. சார் இவரும் ஒரு ஈக்குவல் பெரிய ஸ்டார் ஆச்சு. ஈக்குவலை விட்டுருங்க, உங்கள் யாருக்கு உதவி யாருக்கு வேணும், யாருடைய உதவி யாருக்கு வேணும், உதவி கேட்குறவங்க தான் உதவி கொடுப்பவர்கிட்ட போய் நிற்கணும் இல்லையா? அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் எதுக்குங்க அங்கே போகணும், விட்டுருங்க, கடையை ஊற்றி மூடுங்கன்ட்டார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கிளிப்பிங்ஸை அவங்க அதில் பயன்படுத்த முடியாமல் போச்சு. இதற்காக நெட்ஃப்ளிக்ஸே ஒரு தொகையை குறைச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க சொன்னபடி அந்த கண்டென்ட் வரல. ஸோ அதனால் நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம்னு சொன்னால் அவ்வளோ கொடுக்க முடியாதுன்னு அவங்க குறைச்சிட்டாங்க. அந்த ஆத்திரம் ஒரு பக்கம் அவங்களுக்கு.
இது எல்லாமா சேர்ந்து நாள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டெலிகாஸ்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நீண்ட கடிதம். அதில் வந்து தனுஷை எந்த அளவுக்கு கேவலமாக இந்த சமூகத்தில் பிரதிபலிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதை படிச்சுட்டு அவருக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தி தானே ஆகும். எங்கே இந்த சண்டை முடியறது, தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் இவங்க சொல்கிற அவங்க சைடோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் கிளிப்பிங்க்கு வந்து இவர் 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்குறதா சொல்கிறாங்களே சார். 3 செகண்டோ 1 செகண்டோ 1/2 செகண்டோங்க, அவருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அவர் பொருளை பயன்படுத்துறீங்கல்ல, அப்போ கட்டாயமாக கேட்பார். அதில் என்ன லாஜிக் இருக்குங்கிறேன்னா, நீங்கள் வந்து இத்தனை செகண்டுக்கு இவ்வளோதான் கேட்கணும்னு ஏதாவது லாஜிக் வச்சுருக்கீங்களா? இவங்க ஒரு 10 நாள் கால் ஷீட்டுக்கு 10 கோடி ரூபா கேட்கும்பொழுது அது சரியாக இருக்கும் பொழுது அப்புறம் இது மட்டும் எப்படி சரியில்லாமல் போகும்? நிச்சயமா ஏதோ அவர் கம்மியாக கேட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இவங்க கொடுக்க போகிற இந்த ஃபேரி டெய்ல் டாக்குமெண்ட்ரி இவங்க மேரேஜ் இதனால தான் இவ்வளோ சர்ச்சை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறதா, இல்லை விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால காண்டுன்னு எடுத்துக்கிறதா? ரெண்டும் தான். நீங்கள் முதல்ல அவங்க கல்யாணம் பண்ணதை இங்கே இண்டஸ்ட்ரியில் பல பேர் அக்செப்ட் பண்ணல, நாட் ஓன்லி தனுஷ். சார் ஏன் சார் மற்றவங்க நான் தனிப்பட்ட முறையில் கேட்குறேன், இவங்க மேரேஜ் பண்ணிக்கிறது ஏன் சார் மற்றவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்? இல்லைங்க, அவங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இங்கே இருக்குல்ல. இப்போ அவங்க வந்து ஒரு ஆத்மார்த்தமான காதலாக இருக்கலாம், திடீர்னு அது கைவிடப்பட்டதால் கிட்டத்தட்ட அவங்க பைத்தியம் முடிக்கிற நிலைமைக்கு போயிருக்கலாம். அதுலேயும் ஒரு சந்தேகம் சார், இதுக்கு வந்து பிரபுதேவாவோ இல்லை சிம்புவோ வருத்தப்பட்டா கூட நியாயம்னு சொல்லலாம். அப்போ தனுஷ் வருத்தப்படுறாருன்னா அப்போ இல்லைங்க, இதில் மறைச்சி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவரும் ஒரு காலத்தில் நயன்தாராவை காதலித்தவர் தான், நயன்தாராவும் தனுஷை காதலித்தவங்க தான். இதில் ஒன்றும் இப்போ ஏற்கனவே எல்லாமே வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். இன்னொன்று ஐஸ்வர்யா தனுஷ் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்து நிற்கிறாங்களே, இதுக்கு ஆரம்ப விதையே நயன்தாரா தான். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க குடும்பத்திலே புயல் வீச்சு, தனுஷ் குடும்பத்திலே. ஸோ அதனால் வந்து இதை இந்த காதலை ஏற்றுக்கொள்கிற மனசு இங்கே பல பேருக்கு இல்லை. ஃபேக்ட். அதை வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு தானே. இப்போது சொசைட்டி, அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நயன்தாராவா, ஐயோ அவங்கள போல ஒரு நல்லவங்க யாருமே கிடையாது, எவ்வளோ உச்சத்தில் இருக்காங்க, புகழின் உச்சத்தில் இருந்தால் கூட அவங்க ரொம்ப ஹம்பிள், ரொம்ப தன்மையாக ரொம்ப அடக்கமான ஒருத்தவங்கன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்னொரு முகம் தெரியுது. அவங்க வந்து பயங்கர அரகண்ட், டாமினேட்டிங். அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா கூட அவங்க இறங்கி போக மாட்டாங்க, அவங்க தான் தனுஷ் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட அரகன்சி சைடு ரிவீல் ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே சார். உண்மைதான். நயன்தாராவை பொறுத்த அளவுக்கு கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை தான் அவங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இன்னொரு பக்கம் ஒரு மனிதாபிமானத்தில் சிறந்த பெண்மணியாகவும் அவங்க இருந்திருக்காங்க. அதை பல நேரங்களில் நானே பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை, யாரடி நீ மோகினி படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அந்த சூழலில் தனுஷும் நயன்தாராவை மீட் பண்ணும்போது உனக்கு என்ன வேணும் கேளு, படம் இவ்வளோ பெரிய ஹிட்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் கேட்குறத நீங்கள் செய்வீங்களான்னு அவங்க கேட்குறாங்க. சரின்னொன்னே இந்த படத்தில் பணியாற்றிய உதவி இயக்குநர்களுக்கு ஆளுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்கன்றாங்க. அவங்க பைக் வாங்கி கொடுத்தாரு அவர் எல்லாருக்குமே. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம படத்தில் ஒர்க் பண்ணவங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குல்ல. அப்போ அவங்க வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக தானே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அவங்களுக்குள்ள ஒரு மகாராணி வந்து உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. அவள் வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரியாக இருக்கிற ஒரு மகாராணின்னு வச்சிங்களேன். அது இங்கே இதுலேயே வெளிப்படும். நீங்கள் விக்னேஷ் சிவனே சொல்லுவார் பல நேரங்களில் அவங்க எப்படி இருக்காங்கங்கிறத அந்த டாக்குமெண்ட்ரிலேயே அவர் சொல்கிறாரு. கணவன்கிட்ட ஒரு மனைவி இருக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் இன்னொரு இடத்துல அவங்க அப்படி இருக்கிறது தான் பிரச்சனை. இன்னைக்கு நயன்தாரா வச்சு படம் எடுக்கிற எல்லாருமே நிம்மதியாக எடுக்கிறாங்களான்னா இல்லை. அவ்வளவு டாமினேஷன், எதை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறதுல அவங்க தான் இன்னைக்கு முதலிடத்துல இருக்காங்க. ஒன்றும் இல்லை, அந்த ஓட்டுன்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. ஒரு பஸ்ஸு பள்ளத்தில் விழுந்து மண் வந்து போட்டு மூடிடும், உள்ள ஆக்சிஜன் இருக்காது, இப்படி ஒரு சூழல். ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் சிக்கி அப்படியே புரண்டு விழுறவங்க எப்படி இருப்பாங்க? நீங்கள் அந்த படத்தில் நயன்தாராவை பார்த்தீங்கன்னா அப்படியே அப்போ தான் குளிச்சுட்டு பவுடர்லாம் போட்டு மேக்கப் போட்டு வந்து உட்காந்த மாதிரி இருப்பாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கறி பூசிங்க, இங்கே கொஞ்சம் டல்லாக இருங்க அப்படின்னா நோ அப்படின்ட்டாங்க. அப்படி தான் அந்த படத்தை அவங்க டீல் பண்ணாங்க. அப்போ ஒரு படைப்பாளிக்குன்னு ஒரு கனவு இருக்கும்ல, என் படம் இப்படி வரணும்னு நினைப்பார்ல, அதுக்கு கூட நீங்கள் தயாராக இல்லை. என் கதாபாத்திரம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய திமிரு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படியும் இருக்காங்க, இன்னொரு பக்கம் அப்படியும் இருக்காங்க. நயன்தாராங்கிறது ஒரு புரியாத புதிர் தான். A coin has got two sides அப்படின்ற மாதிரி இப்போ இந்த விஷயம் நெட்ஃப்ளிக்ஸ் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் நிறைய ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் கூட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்கள வச்சு படம் பண்ணுறது வந்து லேஸ்பட்ட விஷயம் இல்லை,
சம்பள தொகையும் அவங்க குறைச்சிக்க மாட்டாங்க, ப்ளஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க நினைக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. சில சமயம் அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிற அந்த ஆயாங்களையும் கூட்டு வந்துருவாங்க. அவங்களோட டாமினேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்களே சார். உண்மைதான். இவ்வளவும் ஒரு தயாரிப்பாளர் பண்ணால் கூட அவங்க வந்து ப்ரொமோஷனுக்கு வருவாங்களான்னா வரமாட்டாங்க. படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது யார் படமோ அவங்க வந்து அதை ஒன்றும் அதுக்காக ஒரு ஒரு துரும்ப கூட கிள்ளி வைக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட நடிகையெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இவ்வளோ காலம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்குன்னு நமக்கு புரியவே இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகைகள் இதை விட டாமினேட்டிங்காக இருந்தவங்களெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்துருக்கு. ஆனாலும் ஒரு ப்ரொமோஷனுக்கு நான் வரமாட்டேன், ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற நடிகை முதல் முறையாக இப்போ தான் பார்க்குது. ஆனாலும் வேறு வழி இல்லை, அவங்கள வச்சு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் பெரிய ஹிட் படமாக மாறுதுன்னா அதுவும் கிடையாது. சாதாரண ஐஸ்வர்யா ராஜேஷை போட்டு நீங்கள் படம் எடுத்தால் கூட இன்னும் கூட கொஞ்சம் கலெக்ஷன் ஆகும். அதை விட கம்மியாக தான் அண்மை கால நயன்தாரா படங்கள்லாம் ஓடி இருக்கு. அவங்களே லேடி சூப்பர் ஸ்டார்னு ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து அவங்களே மனசுக்குள்ளே ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. மக்கள் சொல்லணும், நீங்கள் லேடி சூப்பர் ஸ்டார். இப்போ சாய் பல்லவி மாதிரி அவங்க ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இந்த அமரன் படத்தில் சாய் பல்லவியுடைய ஆக்டிங் இருக்குல்ல, அதுமாரி ஒரு படத்தில் நயன்தாரா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்களேன். கிடையவே கிடையாது. ஒரு ஒரு அழகான ஒரு டாலாக இருக்காங்க. அவங்களுடைய அந்த டாமினேட்டிங் பவரை ஸ்க்ரீன்லேயும் காமிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்புறம் எப்படி இந்த உலகம் வந்து அவங்கள லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லுதுன்னு தெரியல. அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து இப்போ உண்மைதான் சார். அவங்களோட படம் இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேல்யூ இல்லை. ஓடலைன்னு சொல்ல முடியாது, பட் வேல்யூஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. அப்போ கூட எதுக்கு இவங்களை வச்சு இவ்வளோ கோடி கொடுத்து எடுக்கிறாங்க சார்? இல்லை, இப்போ பொதுவாகவே தயாரிப்பாளர்களுக்கு என்னென்னா ஒரு புதுமுகத்தை போட்டு படம் எடுப்பதற்கும் எல்லாருக்கும் தெரிந்த ஒருத்தரை போட்டு படம் எடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த ஓடிடியில் விற்கிறது, சேட்டலைட் விற்கிறது, ஹிந்தி ரைட்ஸ் விற்கிறது, இதெல்லாம் வந்து தெரிந்த நடிகரோ நடிகையோ இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரைட் ஒழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடிகையெல்லாம் உள்ளே கொண்டு வராங்க. மற்றபடி இங்கே தியேட்ரிக்கல் சைடு வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு வேல்யூயும் கிடையாது. இப்போ நயன்தாராவோட ஃபிலிம் அவங்களோட ஃபேஸ் வேல்யூ அந்த செல்லிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்குல்ல சார், இது இப்படியே போயிட்டு இருந்தால் எந்த இடத்துல லாக் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எப்போவுமே அவங்க தனித்து இயங்க முடியாதுங்க. இப்போ அறம் மாதிரி ஒரு படம் ஒன்று வந்துச்சு, கோபி நாயனார் வந்து அப்படி ஒரு படத்தை கொடுத்தாரு. அது ரொம்ப நம்ம ஈஸியாக அதில் கனெக்ட் ஆனோம். ஒரு பையன் குழிக்குள்ளே வந்துடுவான், ஒரு கலெக்டராக அவங்க இருப்பாங்க, ஒரு கலெக்டர் என்ன செஞ்சு அந்த குழந்தைய மீட்டாங்கங்கிறது கதை ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும். அந்த கதை அப்படி இருக்கும், பார்க்கும்பொழுது நம்மளே இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடுவோம். ஸோ அப்படிப்பட்ட படங்களில் எப்போவாவது தான் நயன்தாரா நடிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நடித்த எந்த படம் ஓடி இருக்கு, ஒன்றுமே பெருசாக இல்லையே. இவங்க வந்து இவங்க சைடு இவ்வளோ வச்சுக்கிட்டு அவங்க அந்த பேஜ் கணக்கில் அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க சொல்கிறது வந்து தனுஷுக்கு வந்து என் மேலேயும் என்னோட கணவர் மேலேயும் இவ்வளோ வன்மம் இருக்குன்னு வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ ஒரு வன்மம், இவ்வளோ ஒரு கெட்டனம் பிடித்தவர் தான் தனுஷ்ன்னு சொல்கிறாங்களே சார். பப்ளிக்காக எப்படி கமெண்ட் பண்ணுறாங்க? உண்மை தானே அது வந்து எப்படி இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ தனுஷ்க்கு அவ்வளோ கெட்டனம் இருக்கு? நிச்சயமாக இருக்குங்க. ஒரு மனுஷன் நீங்கள் உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும். இப்போ நான் என்னோடு பழகி நீங்கள் என்னை ஏமாத்திட்டு போயிட்டீங்க, நான் எதிர்பார்த்தது வேற, நீங்கள் வேற ஒன்று செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களை 20 வருஷம் ஆனாலும் நான் அதே எண்ணத்தோட தானே பார்ப்பேன். ஸோ அதனால அதில் ஒன்றும் அது அவங்க சொன்னது உண்மைதான். தனுஷ் அப்படி தான் இருப்பார். இது எங்க சார் போய் முடியும்? அந்த கேட் அண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கேட் அண்ட் ராட், இந்த ஃபைட் வந்து எங்க போய் முடியும்? இல்லைங்க, இது நீதிமன்றத்தில் இருக்கு வழக்கு. அனுமதி இல்லாமல் என் படத்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரு. இப்போ 2 பக்கம் லாயரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்து படத்தினுடைய கிளிப்பிங்ஸ் கிடையாது, படப்பிடிப்பில் எடுக்கப்பட்டது. அது வந்து காப்பிரைட்டில் வருமானு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நயன்தாரா லாயர் வந்து இந்த லாயர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இது அமிக்கபிளாக நம்ம பேசி முடிச்சுப்போம், இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக நம்ம கொண்டு போக வேண்டாம், உங்களுக்கு நீங்கள் 10 கோடி கேட்டிருக்கிறீங்க, நான் வந்து ஒரு ரீசனபிளாக ஒரு அமௌண்ட்டை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இது வந்து பணத்தால் ஏற்பட்ட பிரச்சனை கிடையாது, அதை தாண்டிய பர்சனல் காண்டுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் தனுஷ்ட என்னவா நடந்துக்கிட்டீங்கிறது தான். நீங்கள் ரொம்ப நேரடியாக ஃபோன் பண்ணி, நீங்கள் தனுஷுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு நீங்கள் பிஏவெல்லாம் தேட வேண்டாம், அவருடைய நம்பருக்கு நேராக ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் எனக்கு தேவைப்படுது, ஏதோ நாம் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டோம், பழகணும், எல்லாமே அப்படி தூக்கி ஓரமாக வச்சுருங்க, இப்போதைக்கு நான் நெட்ஃப்ளிக்ஸில் சைன் பண்ணிட்டேன், எனக்கு தேவைப்படுது நீங்கள் கொடுங்கன்னா அன்றைக்கே அது முடிஞ்சு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிருக்கோம். குறுக்கு வழியில் ஒரு வேலையை நீங்கள் செய்ய நினச்சிங்க, அது தனுஷ் இன்னும் டெம்ட் ஆக்கிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பார்க்குறதுக்கு ஏன் ஆஃபீஸ் வாங்கினீங்க, அது இன்னும் அவரை ட்ரக்கர் பண்ணிச்சு. ஸோ இதுதான் இதில் இருக்கிற பிரச்சனையை தவிர பணம் கிடையாது. பணமாக இருந்தால் அவர் என்றைக்கோ அதை வந்து ரைட் போட்டு போயிட்டே இருப்பார்.
ஆக்சுவலா விக்னேஷ் சிவன் வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி தனுஷை டைரக்டா காண்டாக்ட் பண்ணாம மேனேஜர் மூலமா போய் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு குறிப்பிட்ட டைம்ல என்ஓசி கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டம் வரும்போது விக்னேஷ் சிவன் வந்து மறைமுகமா வந்து மிரட்டி இருக்காராமே சார். எனக்கு அவங்கள தெரியும், இவங்க தெரியும், அரசியல் ரீதியால. அப்ப தனுஷுக்கு தெரியாது. மிரட்டுவதுங்கிறது இங்க சாத்தியம் கிடையாது. நீங்க மிரட்டலாம். யாரை மிரட்டலாம்னா உங்களை விட கம்மியா இருக்க, ரொம்ப கம்மியா இருக்கிற அல்லது யாருக்குமே தெரியாத ஒரு நபரை வேணா நீங்க மிரட்டலாம். ஆனால் அவர் இன்னைக்கு சொசைட்டியில் உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கோ, உங்களுக்கு என்ன ஹைட் இருக்கோ அதை விட ஹைட்டில் அவர் இருக்கார். ஸோ அப்போ வந்து மிரட்ட முடியாது. வேணா ரிக்வஸ்ட் பண்ணலாம், சார் நீங்கள் சொன்னால் அவர் கேட்பார், ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது நடந்திருக்கும். நிச்சயமாக அப்படி பேசினவங்கள்ட்ட அவரும் அவர் தரப்பு விளக்கத்தை கொடுத்துருப்பார். சார் இதில் நீங்கள் தலையிடாதீங்க, எங்களுக்கும் அவங்களுக்குமான பிரச்சனை அப்படின்னா அதுக்கு மேலே தலையிடவும் முடியாது. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, விக்னேஷ் சிவன் மாதிரியான ஒரு ஸ்மார்ட் மைண்ட் யாருக்குமே இல்லை. தன்னோட வைஃபை வச்சு எப்படி வியாபாரம் பண்ணணும் சினிமா இண்டஸ்ட்ரியிலன்றத கரெக்டாக தெரிஞ்சு வச்சு அவர் வந்து காய் நகர்த்திட்டு இருக்காரு. அதே மாதிரி அவங்க பர்சனல் பிஸ்னஸ்லையும் வந்து கரெக்டாக காய் நகர்த்திட்டு இருக்காரு. இப்போ இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ பூதாகரமாக வந்ததுக்கு காரணமே ஒரு பக்கம் வந்து விக்னேஷ் சிவன் தான் காரணம். ஏன்னா அவரோட அப்ரோச்சிங் ஸ்டைல் வந்து ரொம்ப தப்பாக இருந்தது. வெளியில் தெரியறது வந்து நயன்தாரான்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் கிரிமினல் மோட்டோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விக்னேஷ் சிவன் சொல்கிறாங்களே சார். இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாதுங்க. அது ரெண்டு பேரும் கலந்து பேசாமல் ஒரு விஷயம் நடந்துடாது இல்லை. இப்போ இவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் நடந்திருக்குமே தவிர முழுக்க இவர் உட்காந்து பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அப்படிலாம் அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஒரு படத்தில் காமிச்சிருந்தா இன்றைக்கி அதை விட பெரிய டைரக்டராக வந்திருப்பார். அவர் எடுக்கிற படத்தையே எடுத்துக்கிட்டே இருக்கார், இன்னும் பல வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கை நழுவி விடாமுயற்சி போனதுக்கு காரணமே அவருடைய சோம்பேறித்தனம் தான். ஸோ அப்படிப்பட்டவர் வந்து பயங்கரமாக அப்படியே ஒர்க் பண்ணாருங்கிறதெல்லாம் நம்மளால ஏற்றுக்கணும். அவர் வேலை செஞ்சா, ஆமாம், அவர் வேலையை என்ன சார், அவர் டைரக்டர் வேலையை அவர் ஒழுங்காக செஞ்சாலே அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருப்பார். ஸோ இந்த 10 கோடி வந்து தனுஷ் கண்டிப்பாக வாங்கிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பரஸ்பரமான டாக் அட்வொகேட் மூலமாக கட்டாயமாக 2 பேரும் 2 தரப்பு வழக்கறிஞர்களும் பேசுகிறாங்க. இதற்கிடையில் நயன்தாரா கூட தனுஷ்ட பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கர்வத்தை விட்டுட்டு ஒரு 2 ஸ்டெப்பு இறங்கி வந்தா பிரச்சனை, இவரும் ஒரு 2 ஸ்டெப்பு இறங்கி வருவார். அது பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். பட் 2 பேருமே ஒரு உச்சத்தில் நின்றுக்கிட்டு ஒரு ஈகோவில் நின்றுருக்காங்க. சூப்பர் சார். நாங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே ரொம்ப நிதானமான ரிப்ளை கொடுத்தீங்க. நன்றி. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. Taste the Daily.